ஆசைப்பட்டதுனால இந்த நாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாமா? இந்த நாய் ரொம்ப பசியோடு இருக்கும்போது தரையில் அதுக்கு ஒரு எலும்பு கிடச்சிது. எலும்பு கிடச்சோன்னா அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயா, எனக்கு தான் எலும்பு கிடச்சிருச்சே அப்படின்னு அதை வாயில் கவ்விட்டு அது ஒரு பாலத்துக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா பாலத்துக்கு மேலே நடந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு கீழே ஒரு ஆறில் மீன், அப்புறம் ஒரு குட்டி இது எல்லாமே அங்கே வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இது பார்த்தியா எனக்கு எலும்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அது சடனாக தன்னை மாதிரியே ஒரு உருவம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆவதை பார்த்துருச்சு. நம்மளும் இப்போ போய் ஒரு தண்ணியில் பார்த்தா நம்ம மூஞ்சி அதில் தெரியும் இல்லையா? அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து இன்னொரு எலும்பு அங்கே இருக்கே, அப்போ நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டே இருந்து தன்னோட எலும்பு வாயில் இருக்கிறது தெரியாமல் ஓ ஓ ஓ ஓ போ 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 அப்படின்னு அது வந்து குலைச்சிருச்சு. அது குலைக்கும் போது தன்னோட வாயில் உள்ள எலும்பு கீழே தண்ணியில் விழுந்துருச்சு. ஏன்னா அது வாயில் தானே கவிட்டு இருக்கு. இப்போ நம்மளாக இருந்தால் ஹேண்டில் வச்சு இது பண்ணிக்கலாம். இதுக்கு தான் மற்றவங்களோட பொருளுக்கு எப்பயுமே நம்ம பேராசைப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அப்படிப்பட்டால் நம்மக்கிட்ட இருக்கிறதும் நம்மக்கிட்டேருந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அந்த நாயும் உணர ஆரம்பிச்சது, இந்த மாதிரி நான் என்னோடய எலும்பை மட்டும் வச்சுருந்தா இந்நேரம் நான் என் எலும்பு சேஃபாக பார்த்துட்டு நல்லா வயிறு பசி எல்லாம் அடங்கியிருக்கும். குட்டீஸ், மற்றவங்களோட பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஓகேவா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் பட்டோ, சீக்கிரம் தூங்குங்க.